ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டுமென்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 383வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதாவது, ஒரு நாட்டை ஆள வேண்டுமாக இருந்தால் ஆட்சியாளர்கள் எவ்வாறான பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், ஒரு தலைமைத்துவத்தை வகிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறான பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை இந்த குரலாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்வதற்கு என்பதாக அமைந்திருக்கின்றது. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்வதற்கு என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வி உடைமை, துணிவுடைமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. ஒரு நிலத்தை ஆளுகின்ற அரசனாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில பண்புகள் இருக்க வேண்டும். அதாவது எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் காலம் தாழ்த்தாமல் நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கு நல்ல அறிவுடைமை, அதாவது கல்வி அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவுடைமை அவர்களிடம் இருக்க வேண்டும். இந்த மூன்று பண்புகளும் அவரிடம் காணுமாக இருந்தால், அதாவது இருக்குமாக இருந்தால், நல்லொரு ஆட்சியை நல்லொரு நாட்டை கட்டியெழுப்பும் நல்லொரு அரசியலை அங்கே முன்னெடுக்க முடியும் என்பதாகத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் தூங்காமை, கல்வி, துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்வதற்கு என்ற குரலுக்காக கலைஞர்களும் சற்று விரிவான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையாகும். நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவைமான பண்புகளாகும். அதாவது, ஒரு தலைவருக்கு, ஒரு நாட்டை ஆளுகின்றவருக்கு பல பண்புகள் இருக்குது. அது அவரோடு நிலைத்திருக்க வேண்டிய பண்புகளாக இருக்கும். அதாவது, காலம் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் காலந்தாழ்த்தாமல் நல்ல காரியங்களை செய்து உரிய நேரத்திலே செய்துவிட வேண்டும். நல்ல கல்வி அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்று பண்புகளும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்தான் சிறந்த ஒரு அரசனாகவும் சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்பாளராகவும், அல்லது நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு இந்த மூன்று பண்புகளும் இருக்குமாக இருந்தால், ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த நாடு நல்ல நாடாக, நல்ல அரசியலை முன்னெடுக்கின்ற நல்ல நாடாக இருக்கும் என்பதைத்தான் முதலாவது, அதாவது கலைஞருடைய உரையாளராக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் தூங்காமை, கல்வி, துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்வதற்கு என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செயலாற்றுவதில் சோர்வு இல்லாமை, அனைத்தையும் அறியும் கல்வி, தீயவை எதிர்த்தாலும் நல்லவை செய்வதற்கு ஏற்ற துணிவு, இம்மூன்றும் நாட்டை ஆள்வோரை விட்டு விலகக்கூடாது என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதாவது, ஒரு நாட்டை ஆளுகின்றவருக்கு நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு மூன்று பண்புகள் கட்டாயமாக அவர் அந்த நாட்டை வழிநடத்துகின்ற வரையிலும் அவரோடு கூட இருக்க வேண்டிய பண்புகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது, செயலாற்றுவது சோர்வு இல்லாமல், எந்த கால நேரம் பார்க்காமல் நல்லவற்றை நல்ல நேரத்திலே உரிய நேரத்திலே காலந்தாழ்த்தால் செய்து முடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அனைத்தையும் அறியும் கல்வித்திறன் இருக்க வேண்டும். அனைத்தையும் எல்லாவற்றையும் அறிந்து சரியான வழியிலே நடத்த வேண்டிய அந்த கல்வி அறிவு இருக்க வேண்டும். எந்த தீங்கு வந்தாலும் அதை எதிர்த்து நல்லவை செய்யக்கூடிய அந்த தைரியம், அந்த துணிவு இருக்க வேண்டும். இந்த மூன்று பண்புகளும் இருக்குமாக இருந்தால் அந்த நாடு அல்லது அந்த தலைமைத்துவம் சிறந்த ஒரு தலைமைத்துவமாக, சிறந்த ஒரு நாடாக, நல்ல ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற நாடாக, நல்ல ஒரு ஆட்சி நிலவுகின்ற நிலமாக அந்த நிலம் இருக்கும் என்பதைத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான மூன்று உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. ஒரு நாட்டை அல்லது ஒரு குடும்பத்தை, ஒரு நிறுவனத்தை, எதை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆள்வதற்கு, அதை வழிநடத்துவதற்கு நல்ல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அதாவது, நல்ல காரியங்கள் செய்வதற்கு நாங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது. நல்லவையை உரிய நேரத்தில் நாங்கள் அதை முடித்து விட வேண்டும். அது சம்பந்தமான, அதாவது நாட்டை வழிநடத்தக்கூடிய சம்பந்தம் முழு கல்வி அறிவும், எங்களுக்கு நல்ல அறிவு இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை துணிவுடன் எதிர்கொள்ளக்கூடிய மனதைரியம், அதாவது தைரியம் இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும். இந்த மூன்று பண்புகளும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் சிறந்த தலைமைத்துவ பண்பாளர்களாக அல்லது நாட்டை ஆளக்கூடிய தகமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அல்லது நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு இந்த பண்பு இருக்குமாக இருந்தால் அந்த நாடு சிறந்த ஒரு நாடாக இருக்கும் என்பதைத்தான் இந்த குரல்
அழகாக சொல்லியிருக்கின்றது, நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நில நாள்வதற்கு. அழகான ஒரு குரல், நல்ல உரைகள். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.